ஓகே கைஸ், இன்னைக்கு நேற்று சொன்னதோட மீதி பாதி பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்று என்ன சொல்லியிருந்தோன்னா, உங்கள் கெரியரையே வந்து ப்ரொஃபஷனாக அமைங்க. உங்கள் பேஷனையே வந்து உங்கள் கெரியராக அமைங்க, அதே ப்ரொஃபஷன் ஆக்கிக்குங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ பேஷனை ப்ரொஃபஷன் ஆக்கி நீங்கள் அதில் சம்பாதிக்கிற வரைக்கும், அந்த மணி ஸ்டெபிலிட்டி வர வரைக்கும், மணி அபெண்டன்ட் ஃப்ளோ வர வரைக்கும் டெய்லி பேசிஸில் உங்களுக்கு காசு தேவை. அதுக்கு அந்த சம்பாத்தியம் மாதமான வருமானம்ங்கிறது தேவை. அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வேலையை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொன்னோம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த வேலையை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஏன் இது ஆர்டிஃபிஷியல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, தேர் இஸ் சம்திங் கால் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன் ஆல்சோ. நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷனா என்ன, ஆர்டிஃபிஷியல் மேனிஃபெஸ்டேஷனா என்ன அப்படின்னு சொன்னால், நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நமக்கு இருக்க இன்பில்ட் டீப் டிசையர்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த டீப் டிசையர்ஸு நம்ம நினைக்கவே இல்லைனாலும் எப்போ பார்த்தாலும் அதுக்கான ஏக்கம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அதைத்தான் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக, இல்லை இந்த சோஷியல் கண்டிஷனிங் காரணமாக இப்போ ஆக்சுவலாக என்னத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அதை வாழ்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுறோம். அதனால இந்த டீப் டிசையர்ஸை பற்றின நாலேட்ஜு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு உங்கள் யூடியூப்பில் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனாகவோ, இல்லை ஒரு ஆர்டிக்கல், கூகுள் ஆர்டிக்கலாகவோ, இன்ஸ்டாவில் ஏதோ ஒரு ரைட்டிங், அந்த என்ன சொல்லுவோம், கோட்டாகவோ, இதெல்லாம் வந்து உங்கள் மொபைலில் விழுந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் படிக்கும்போது உங்கள் அறியாமல் அதை வந்து ரசித்து படிப்பீங்க, இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, கண் கலங்கி படிப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து நேச்சுரலாக இன்னேட்டாக உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அதை வந்து நீங்கள் ஈர்க்கும்போது, அது உங்கள் ரியாலிட்டியில் வரும்போது, நீங்கள் ஆசைப்படும் போது, இது இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்லன்னு அந்த அபெண்டன்ஸ் மைண்ட் செட்டோடு நீங்கள் ஆசைப்பட்டுட்டே இருக்கும்போது அது உங்கள் ரியாலிட்டியில் தன்னை போல் மேனிஃபெஸ்ட் ஆயிரும். இதெல்லாம் வந்து நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு, ஆக்சுவலாக உங்கள் பேஷன் என்ன, நீங்கள் பேஷன் எதை கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதுதான் உங்கள் பேஷன், உங்கள் லைஃப் பர்பஸாக அதை வாழ ஆசைப்பட்றீங்க, அதனால் அதை ப்ரொஃபஷன் ஆக்கிக்கிட்டீங்க. ஆனால் அது வரைக்கும் எனக்கு காசு வேணுங்கிறதுக்காக எந்த வேலை கிடைச்சாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த வேலை இருக்கிற இடம் எனக்கு செகண்ட் ஹோம் மாதிரி என்விரான்மெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இதெல்லாம் யோசிக்கிறீங்க. ஸோ அப்போ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கும்போது அந்த மென்டல் ரெடினஸ் மட்டும்தான் இருக்கே தவிர, இட் இஸ் நாட் அபவுட் இன்னேட்டாக உங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. அப்போது நீங்கள் அதுக்காக நீங்களாக ஒரு கற்பனையாக விஷன்ஸை உருவாக்கிக்கிறீங்க, இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அப்போ அந்த விஷன்ஸை உருப்போட்டு அதுவே விஷுவலைசேஷன் பண்ணி அதை பிரபஞ்சத்துக்கு காமிச்சு அந்த நினைவலைகள்லேயே வாழ்ந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு வேணுங்கிறது எனக்கு இன்னேட்டாக இல்லை, ஆனால் என்னுடைய சூழ்நிலை காரணமாக எனக்கு அது இப்போ வேணும் அப்படின்னு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மேனிஃபெஸ்டேஷன் தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன்னா என்னங்கிற ஆக்சுவலான மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன்.